இது நல்ல வியூ வந்து. இது மட்டும் எத்தனை ராகத்துக்கு பண்ணுறீங்க? எவ்வளோ ராகத்துக்கு? கல்யாணி, ரஞ்சினி? கல்யாணி பாடியிருக்கோம், பிரியா பாடியிருக்கோம், இந்த மாதிரி ரஞ்சனி பாடியிருக்கோம். அதுக்கப்புறம் இது ராகம் பேஸ்ட். இப்போ ரீசெண்டா என்னன்னா ஆல்பபெட்ஸ்ல அதான் கேட்கணும். ஏதோ ஒன்று பண்ண கேள்விப்பட்டேன். அது என்னமா அது? ஆல்பபெட்ஸ்ல இப்போ வந்து நமக்கு எக்கச்சக்க ராகம் இருக்கு சார். எண்ணில் அடங்காத ராகம் பிறந்துட்டே இருக்கு, பிறந்தாச்சு, பிறந்துட்டே இருக்கு. இன்னும் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பார்த்தா இதுல இருந்து இந்த ராகம் கொண்டு வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. சோ சமுத்திரம், பிக் சமுத்திரம். ஸோ நாங்கள் என்ன தோணித்துனா ஒரு ஆல்பபெட்ஸ்ல ஏதாவது வருதான்னு பார்க்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏல என்னென்ன ராகம் இருக்குன்னு பார்த்தா நிறைய லிஸ்ட் இருக்கு. அபோகில இருந்து ஆரம்பிச்சு ஆபேரியில இருந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், தோணினது டக்குன்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ்ல என்னென்ன ராகம் இருக்குன்னு பார்த்தபோது we were able to categorize. Of course நிறைய இருக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 10 ராகமாவது கொண்டு வர முடியுமான்னு பார்த்தது. தாராளமா வந்தது. மினிமம் 10 எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். எண்ணில் அடங்காதது இருக்கு, நான் சொல்ற மாதிரி பிறந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கச்சேரிக்கு ஒரு மினிமம் 10ஆவது பாடணும், ஒரு 10-11ஆவது பாடணும். ஸோ ஒரு 10-11 ராகம் கொண்டு வர முடிஞ்சதுன்னு பார்த்தது. தாராளமா வந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம். ஸோ அந்த மாதிரி கேல ஆரம்பிச்சோம். ஒரு கேல கல்யாணி, கீரவாணி, அப்புறம் கேதார் கவுளி, கேதாரம், அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சோ அதுல வந்து கேல ஒரு கச்சேரி பண்ண, ஆல்பபெட் கேல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கச்சேரி. இதுல ஒரு பேப்பர்ல பார்த்தேன், நகல் ஒரு பேப்பர் இல்ல, அவதான் ஆரம்பிச்சிருக்கல, அது அவ சபால பண்ணுங்களா? அவ சபால பாடினது. இது புது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டீமே புதுசா இருக்கு. வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணது வந்து கேல பண்ணின. கேல என்ன பண்ணுங்க? இது கேல என்ன ஒரு 10-11 ராகம் கொண்டு வர முடிஞ்சது. கேல நிறைய ராகம் இருக்குல்ல? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. நான் சொல்ற மாதிரி ஒரு கச்சேரிக்கு தேவை எவ்வளவு? ஒரு 10-11, ஒரு 2 மணி நேரம் கச்சேரி டீசெண்டா பண்ணணும். ஒரு 10-11 சாங் பாட முடியும். ஸோ ஒரு 10-11 ராகம் அதில் கொண்டு வர முடிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நோட்டீஸ் பண்ணும்போது அழகா வந்தது. ஸோ ட்ரை பண்ணலாமேன்னு பண்ண நல்லா ரீச் ஆச்சு. நான் மேக்ஸின்ல பார்த்தேன் உங்க இது வந்து ரொம்ப ரேர் போகலாம்னு சொல்லிட்டு. வெரி குட். நாங்களும் ஒரு பேப்பர்ல வந்து பார்த்தேன். வந்து நல்லபடியா ரீச் ஆச்சு சார், நல்லபடியா போச்சு. காட்ஸ் கிரேஸ். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்லபடியா போச்சு. அடுத்தது எஸ்ல பாக்கல, எஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. சோ அதனால 2 குரூப்பா பிரிச்சுட்டு 2 தடவை எஸ்ல ஆரம்பிக்கிற மாதிரி 2 கச்சேரி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி. இந்த கேல சொல்லுங்க பாடணும்னு, அதுல அபூர்வ ராகம் ஏதாவது இருக்கா? கேல பாடுறது வேற அபூர்வ ராகமா? ஆமா, யாரும் கேட்காதது அது மாதிரி கேல வந்து. கேல அபூர்வ ராகம்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து கல்யாணியில அபூர்வ சாங் ஒண்ணு, கீர்த்தனை ஒண்ணு பாடினேன். மன்னார்குடி சாம்பசிவ அவருடைய ஒரு அழகான ஒரு கீர்த்தனை. ஸோ கேல வந்து கமாஸ் வர்ணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஹரிகேசநல்லூர் ஸ்ரீ முத்தைய பாகவதருடைய ஒரு அழகான ஒரு வர்ணம், தருவர்ணம். அதுக்கப்புறம் வந்து கீரவாணியில இன்னமும் சந்தேகப்படலாமோன்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் அவருடைய ஒரு அழகான ஒரு கீர்த்தனை. கல்யாணியில வந்து மன்னார்குடி ஸ்ரீ சாம்பசிவ பாகவதருடைய ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு ரேர் கிருதி காமாட்சி கல்யாணின்னு. காமாட்சி கல்யாணி அப்படின்னு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் கீர்த்தனை. கொஞ்சம் ஒரு ரேர் கீர்த்தனை, அது மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைஞ்சது. ஸோ அது பாடினேன். அப்புறம் வந்து தில்லானா வந்து கதன குதுகுலம் தில்லானா, டாக்டர் டிவி கோபாலகிருஷ்ணனுடைய ஒரு பியூட்டிஃபுல் தில்லானா அது. ஸோ அதுவும் ஒரு பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லேர்ன் பண்ணி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சார். அதில் வந்து இப்போ அப்புறம் சொன்னாங்களே எஸ்ல பண்ணுன்னு, எஸ்ல என்ன ராகம் பண்ணுங்க? எஸ்ல வந்து சுபபந்த் விராளி பாடினேன். அதுக்கப்புறம் வந்து சண்முகப்பிரியா பாடினேன். சுபபந்த் விராளியில வந்து ஸ்ரீ சத்யநாராயணன் ரொம்ப பியூட்டிஃபுல் கீர்த்தனை அது. ஸோ அது பாடினேன். சண்முகப்பிரியா வந்து சித்தி விநாயகம் முத்துசுவாமி தீட்சிதர் ஸ்கூல்ல, ராகாங்க ஸ்கூல்ல அது வந்து சாமரம்னு சொல்வா. பட் சண்முகப்பிரியா ராகம் தான் அது. ஸோ அவருடைய கீர்த்தனை எடுத்து பாடினேன். அது அதுல ஒரு அபங்ஸ் வர முடியுமான்னு அதுலயும் பார்க்கும்போது அழகா ஒரு அபங்கம் வந்தது. சோஹினின்னு ஒரு அழகான ராகம். கோகினிக்கும் பந்துராளிக்கும் வித்தியாசம் ஒண்ணு இல்ல. சோஹினி சார், இது சோஹினி. பந்துராளி டிஃபரன்ஸ் ஸ்கேல். சோஹினி வந்து நம்மளுடைய ஹம்சானந்தி ஸ்கேல். ஹம்சானந்தி ஏதாவது ஹரி பஜனா வேன காலம் கலமோன கோரே அப்படின்னு அழகான ஒரு அபங்கது. அது சோஹினி அப்படின்ற கிராமம். ஸோ எஸ்ல அழகா எதெல்லாம் வருதோ அந்த மாதிரி சிவரஞ்சனி தில்லானா,
மகாராஜபுரம் சந்தானம் சாருடைய ஒரு அழகான அது பாருங்க. வா வேலவா வடிவேலவா மயில் மீதில் நீவா குமரவா வருமருள அப்படின்னு வரும். நீங்க பாருங்க வடிவேலான்னு நீங்க பாடுறதை கேட்டு இந்த முருகனே வந்துட போல் இருக்கு. அவ்வளவு வருஷம் இருக்கிறது வந்து அழகான ராகம் சார். ராகத்தான் அழகான ராகம். சிவரஞ்சனி ஒரு அழகான ராகம். ரொம்ப அழகான தில்லானா ஸ்ரீ மகாராஜபுரம் சந்தானம் சாரோடது. சோ இது ஒரு எடுத்து பாடினேன். அதுலயே எதனா அபங்ஸ் வருதான்னு பார்க்கும்போது எஸ்ல சோகினி அந்த ராகம் வந்தது. அது பாடினேன். கேல வந்து காமவர்தினின்னு ஒரு காமவர்தினி அது நம்மளோட பந்துவிராளி ஸ்கேலே தான் அது. சோ அது வந்து 72 மேலகர்த்தா அதுல வந்து காமவர்தினின்னு அந்த நேம்ல வரும். இட் இஸ் பந்துவிராளி ஸ்கேல். அதுல ஒரு உற்சவ சம்பிரதாய கீர்த்தனை சோபானே அப்படின்னு ஒரு உற்சவ சம்பிரதாய கீர்த்தனை. ஸோ அதெல்லாம் பாடத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது இல்லை. உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள் வந்து நான் நிறைய பேர் பாட்டு கேட்டிருக்கேன். பாலமணி கீர்த்தனை பாட்டு கேட்டிருக்கேன். வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வந்து இப்போ வந்து அபங்க பாட்டு வந்து அபங்க வந்து ஜென்ரலாக ராகம் இருக்குல்ல, அதுக்கும் ராகம் இருக்குல்ல. அப்சல்யூட்லி சார். எல்லாத்துக்கும் ராகம். கர்நாடக மியூசிக்கில் வர மாதிரி அபங்கும் ராகம் இருக்கு. இருக்கு தாராளமாக இருக்கு. எல்லா அபங்குக்கும் வந்து இப்போ வந்து கர்நாடக மியூசிக்கில் வந்து பந்துராளி, கல்யாணி, அப்புறம் தோடி அது மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அபங்குக்கு அந்தந்த இது ராக தேவதை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அபங்ஸ் மோஸ்ட்லி இந்த நார்த் இந்த பூனே சைடு அந்த மகாராஷ்டிரா சைட்ல பாடுறதுனால அவ நிறைய வந்து ஹிந்துஸ்தானி ராகத்துல தான் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அபங் வந்து ஜென்ரலி டசன்ட் ஸ்டிக் டு ஒன் ராகம். இப்படிதான் பாடணும். அந்த பண்டர்பூர் வார்க்கரின்னு சொல்றாங்க. அவ வந்து அப்படியே கேஷுவலா பாடிட்டு போற பக்தி கீதம் தான் அது. சோ வந்து ஆனா அதுலயே அவர் கேட்சி டியூன்ஸ்ல தான் போட்டிருக்கா. பிருந்தாவன சாரங்கா, பாட்டியாருங்கிற ராகம். பாட்டியாருங்கிறது இந்துஸ்தானி ராகம். அதுக்கப்புறம் சோஹினி நான் சொன்னது நம்மளுடைய ஹம்சானந்தி. சோ அவ அந்த சோஹினிங்கிற ராகம். அதுக்கப்புறம் வந்து சுத் ஷாரங்னு ஒரு ராகம். சுத் ஷாரங் புதுசா இருக்கு ராகம். சூக்கா சேசி சூக்க चंद्रभागे तटी पुंडलिका पाटी पाटी पुंडलिका पाटी उभेटा सुखाचे जे सुख चंद्रभागे तटी அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்றபுல் அழகா இருக்கும். அழகான ராகம் சுத்தசாரன். எல்லா ராகமே வந்து மனத்தை உருக்கிறது. வந்து இந்த ராகம் தான் எல்லா ராகத்தை பொறுத்தவரையில இந்த ராக தேவதை வந்து மனசுல போயிட்டா வந்து கண்டிப்பா நம்மள இதான் அறியாமே. அப்சல்யூட்லி. அது மாதிரி பிருந்தாவன சாரங்கால வேடா வேடா ரே பண்டரி வேடா வேடா ரே பண்டரி வேடா வேடா ரே வேடா வேடா ரே வேடா 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 ரே வேடா வேடா ரே பண்டரி wonderful. Just go mad about Pandharpur. வேடா வேடா ரே go mad about Pandharpur அப்படிங்கிற மாதிரி அது அர்த்தம். ஸோ அது அழகான பிருந்தாவன சாரங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி ஹிந்துஸ்தானி ராகத்துல தான் நிறைய அபங்ஸ் இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் அ கேட்சி டியூன். அதுக்கும் ராகபாவம்லாம் இருக்கு, அழகா இருக்கு. பட் அபங்ஸ்க்கு ஒரே ஒரு இது என்னன்னா they don't அது நம்ம சவுத் இந்தியன் ஸ்கேல்ல வந்து இப்படிதான் போகும் இருக்கும். இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மிஸ்ர ஸ்வரம்பா அதெல்லாம் இட்ஸ் அலௌட் இன் அபங்ஸ். ஸோ அந்த ஹிந்துஸ்தானி ஸ்கேல்லே கொஞ்சம் ஒரு ஸ்வரம் கொஞ்சம் எங்கெல்லாம் அடுத்த ஸ்வரம்லாம் போயிட்டு வரும். இட் இஸ் டெக்னிக்கலி இட் இஸ் அக்செப்டட் ஃபார் அபங்ஸ். இப்போ அபங்கில் வந்து நான் வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம் சாங்ஸ் இருக்கும் அபங்க பாட்டுக்கலாம் தெரியல சார். அது எனக்கு தெரியல. நான் ஒரு பாட்டு கேட்டேன் அபங்கில் வந்து தெரியல இருக்கு. யாராவது சொன்னா இந்த அபங்க தமிழ் இருக்குது அப்படின்னு சொன்னா வந்து. ஸோ இப்போ சில வந்து கர்நாடக மியூசிக் வந்து ஃபிலிம் சாங்ஸ் நிறையா வந்துருக்கு. வந்து இப்போ சாருகேசி நாங்கள்லாம் மர்மேரியில் வேண்டாருண்டோ அது பாட்டு
ஒரு வசந்த முல்லை போல வந்து அது மாதிரி வந்து கண்டிப்பா ஸோ அபங்க வச்சுட்டு பெரிய மியூசிக் பண்ண முடியுமா? பண்ணிருப்பான்னு தோன்றது. ஏன்னா சந்த் துக்காராம் மகாராஜ் பத்தி ஒரு மூவி வந்திருந்தானா டெஃபினட்டா அவருடைய அபங்ஸ் எல்லாம் மூவிஸ்லயும் வந்திருக்கும். அதான் கேட்டேன் வந்து டெஃபினட்டா வந்திருக்கும் சார். அது அந்த தெரியல எனக்கு அவ்வளவு இதுவா, பட் டெஃபினட்டா வந்திருக்கும். ஏன்னா சந்த் துக்காராம் மகாராஜாலாம் எக்கச்சக்கமா எழுதியிருக்காரு அபங்ஸ். நான் சொன்ன மாதிரி அவருடைய படங்கள் இப்ப நமக்கு அன்னமாச்சாரியா நம்ம தெலுங்குல ஒரு மூவியா வந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய பாடல்களும் நம்ம மூவில வரும். ஸோ அந்த மாதிரி அன்னமாச்சாரியா அது வந்த மாதிரி வந்திருக்கும். சந்த் துக்காராம் அது மாதிரி பெரிய பெரிய சயின்ஸ் மூவி வந்திருக்கும் போது அதெல்லாம் வந்திருக்கலாம், மூவிஸ்லயும் வந்திருக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச ராகம் கேட்டீங்கன்னா எல்லா ராகம் பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச ராகம் ஆபோகி. ஆபோகியில் ஒரு பாட்டு தான். ஹரிஹர சூதனே ஐயப்பா, ஹரிஹர சூதனே ஐயப்பா, சரணம் சரணம் சுவாமியே சரணம், ஹரிஹர சூதனே ஐயப்பா. சபரிமலைக்கு போறே தவிர இங்கிருந்தே அவர் திருச்சிராப்பள்ளி நம்ம அவ்வளோ அழகாக பாட்டு வந்து சந்தோஷம் சார். ரொம்ப ரொம்ப பிரமமாக இருந்தது வந்து. ஸோ இந்த அபங்க பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசணும் வந்து. கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் ஏதாவது இருக்கா? இது எதாவது பண்ணணும், அபங்கு பண்ணணும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது? இட் இஸ் அ ஜேர்னி சார். கண்டிப்பா இட் இஸ் அ ஜேர்னி. கத்துட்டே இருக்கணும், நிறைய அபங்ஸ் கத்துக்கணும், பாடிண்டே இருக்கணும். அது எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகணும். எல்லாரும் பக்தி மழையில நனையணும், எல்லாரும் நனையணும். இன்னும் அந்த அபங்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். நிறைய ரீச் ஆகி நிறைய நீங்க சொல்ற மாதிரி இப்போ வயசானவா அந்த ஜெனரேஷன்லாம் ரசிக்கிறது ஒரு பக்கம், யங்கர் ஜெனரேஷனுக்கும் இப்போ ரீச் ஆகுதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸும் வர, இப்போ இன்னும் நிறைய பேர் வரணும். இப்போ எது கேட்டுட்டு இப்போ உங்கள் பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பேர் அபங்க கற்றுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு வந்து. இப்போ வந்து பாப்புலரைஸ்ட் வந்து நீங்கள் அபங்க பாடுறாங்க வந்து. பட் சென்னையில் வந்து என்னை பொறுத்தவரையில் அபங்க பாடக்கூடிய வந்து ரொம்ப ரேர் வந்து. ஸோ நீங்கள் உங்களால் தான் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். அபங்க எல்லாம் கற்றுக்கணும், பாடணும், உமாகுமார் பார்த்துட்டாங்கலாம் கற்றுட்டோம் அப்படின்னு அந்த பெருமை வரணும். கண்டிப்பா சார். அவங்கள பெரிய நீங்கள் அச்சீவ்மெண்ட்டே பண்ணிட்டு வந்து அபங்களை வந்து நிறைய பண்ணுறதுக்கு இருக்குன்னு நிறைய. இட்ஸ் லாங் ஜேர்னி. தெரிஞ்சது விட்டல் மூர்த்தியோட அனுகிரகத்துல நல்லபடியா போகணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக போகணும். இட்ஸ் a big journey sir. I'm enjoying the journey and of course நான் சொன்ன மாதிரி இது அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு ரீச் ஆகணும், எல்லாரும் கத்துக்கணும். நல்லா நாம சங்கீர்த்தனம் எல்லாமே அந்த பக்தி, பிரேம பக்தி எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாரும் அந்த பக்தி எத்தனை இது இருந்தாலும் வந்து மனுஷாளுக்கு வேண்டியது பீஸ் ஆஃப் மைண்டு. கண்டிப்பா பீஸ் ஆஃப் மைண்டு வந்து ரெண்டு இது. ஒன்று கர்நாடிக் மியூசிக்கு, இன்னொன்று அபங்கு. என்னை பொறுத்தவரையில் கர்நாடிக் மியூசிக்கை விட அபங்கு இன்னும் ஒரு படி மேலே கொடுக்குறதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். நீங்கன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா சார், கண்டிப்பா அதுவும் சொல்வேன். கர்நாடிக் மியூசிக் வந்து எல்லாரும் ரசிக்க முடியறது, பட் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. கர்நாடிக் மியூசிக் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கிறதுனால விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை இன்னும் ஈஸியா ரீச் ஆகும் கர்நாடிக் மியூசிக். அபங்ஸ்க்கு வந்து ரொம்ப டெக்னிக்கல் சொல்ல முடியாது. இன்ஸ்பைட் ஆஃப் த லாங்குவேஜ் இஷ்யூ, லாங்குவேஜ் புரியலனா கூட நான் சொன்ன மாதிரி அந்த பிரேம பக்தி, இந்த டிவோஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அபங்ஸ் அண்ட் ஆல்சோ வித் த கேட்சி டியூன்ஸ் இன்னும் ரன்னா ரீச் ஆகுது. அந்த இன்னும் மனுஷாளுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டு, யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க. இப்போ மெட்ராஸில் வந்து கர்நாடக மியூசிக் தான் கேட்டு எல்லாரும் ஒரு அழுத்து போச்சு வந்து அழுப்பு எழுதில் திருப்பி பாட்டு திருப்பி பாட்டு சுகுமார் ராமானந்த போகனா எல்லாம் கேட்டு தான் இருக்கும். அபங்கு வந்து பண்ணவுன்னு இட்ஸ் a new genre. டிஃபரெண்டா இருக்கு வந்து. கண்டிப்பா இட்ஸ் a new genre. எல்லாருக்கும் ஒரு புது மாதிரியா இருக்கு. அது of course நான் சொன்ன மாதிரி அந்த power, the positive vibes, power of பாண்டுரங்கன். absolutely power of பாண்டுரங்கன், அவருடைய பவர், அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டுக்கு ரொம்ப தேவை. ஆமா, பாசிட்டிவ் வைப்ஸ் இது இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டுக்கு யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ங்கறா. அப்படிங்கிற போது இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டுக்கு இது பெரிய மருந்து, பெரிய மருந்து. இது வந்து நம்மளே மறக்கடிச்சுடுறது. நம்ம பாடும் போதோ கேட்கும் போதோ ஜஸ்ட் நம்ம எந்த வேர்ல்டுல இருக்கோன்னே தெரியும். நீங்க பாடும்போது உங்களுக்கே நீங்க உணர்ந்திருப்பீங்க. பாடும்போது நீங்க வந்து இந்த வேர்ல்டுலே இல்லை, வேற எங்கேயோ இருக்கும், என்ன பாடுறதுன்னு தெரியாது சில பேருக்கு. டிவைன் வேர்ல்டு அப்படியே இந்த பாண்டுரங்க பக்கத்துலயே நம்ம போற மாதிரி நம்ம பாடும் போதும் அப்படியே பாண்டுரங்கற கண்ணுக்கு நேர கொண்டு வந்து நிறுத்துறது.
நிஜமாவே அது ஒரு பவர் இருக்கு, நிச்சயமா இருக்கு. இப்ப பாடும் போது எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. அதுவும் ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாரும் இப்படி வந்து என்கேஜிங்கா டான்ஸ் ஆடும் போதோ, கை தட்டின்னு பாடும் போதோ, விட்டல் சாண்டிங் திருப்பி ரிப்பீட் பண்ணும் போதோ, ஐ குட் டெஃபினெட்லி see that positive vibes. உங்களால உணர முடியாது வந்து. கண்டிப்பா முடியறது, கண்டிப்பா முடியறது, நிச்சயமா முடியறது. அதுதான் the power of அவருடைய நாம சங்கீர்த்தனம், அவருடைய நாம மகிமை. கண்டிப்பா கண்டிப்பா அவருடைய நாம பாடல்களோட மகிமை அவசியம். கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க சென்னைக்கு வந்துங்க, வந்து நீங்க பாடுறத தவிர நிறைய கச்சேரி கேட்டுருக்கீங்க, நிறைய கான்சர்ட் கேட்டிருப்பாங்க. வாட்ஸ் யுவர் வியூஸ் அபவுட் திஸ் மியூசிக்? நிறைய கச்சேரிக்கு போயிட்டு வந்தோம் சார் இந்த சீசன்ல. ரொம்ப நோட்டபிள் சொல்லணும்னா விதுஷி அமிர்தா வெங்கடேஷ் ரொம்ப ரொம்ப பாடுறாங்க, சூப்பரா பாடுவாங்க. ரொம்ப ஐம் a great fan of her. அண்ட் விதுஷி அமிர்தா முரளி அவளுடைய கச்சேரி கேட்டேன். அதுக்கப்புறம் வித்வான் பிரின்ஸ் ராமவர்மா சாரோடது ரொம்ப பழைய காலத்தால ரொம்ப ரொம்ப நல்லா பாடினார். அண்ட் வித்வான் டாக்டர் டிவி கோபாலகிருஷ்ணன் சார், அவருடைய வயசு 92 வயசா இருக்கு. அவர் வந்து அப்படி பாடினது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா, ரொம்ப அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. நிறைய கச்சேரி கேட்டது, சம் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸஸ் சொன்னேன். சவிதா ஸ்ரீராம் மேடம் தவகும் கேட்டேன், அவளும் ரொம்ப நல்லா பாடுறா, அபங்ஸ் ரொம்ப நல்லா பாடுறா. ஸோ அவளோட ப்ரோக்ராம்ஸும் கேட்டேன் நான், ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய லேர்னிங்ஸ், எனக்கும் நிறைய லேர்னிங்ஸ். எவ்வளோ 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 பேர் ரொம்ப நல்லா பாடுறவா இருக்கு. அப்போ நிறைய நியூ சிங்கர்ஸ் ஹவ் கம், நிறைய பேர் எல்லாருமே ரொம்ப நல்லா பாடுறா. என்னோட ஒப்பீனியனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறா எல்லாருமே. நல்லா சங்கீதம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி ரொம்ப நல்லா ஆகிட்டு இருக்கு சங்கீதம், நல்ல இதில் போயிட்டு இருக்கு. சில சில லேர்னிங்ஸ் எனக்கு என்னன்னா, பாடுறவா வந்து ஒரே ஒரு சின்ன கனெக்ஷன் வித் ஆடியன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். அதாவது இப்போ பாடுறவா, இப்போ பெரிய பாடுறவா வந்து அடுத்தடுத்து தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தி காம்போசிஷன்ஸ். இப்போ பாடி முடிச்சுன்னு அடுத்ததுன்னு போயிட்டே இருக்கா. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த சாங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ராகத்தை பத்தி சொல்லாத, என்ன ராகம், யார் கம்போசர், பெரிய பெரிய கம்போசர்ஸ் தெரியாது, எக்கச்சக்க பேர் கம்போஸ் பண்ணிட்டு நிறைய கொடுத்துருக்கா நமக்கு. ஸோ அது வந்து அடுத்த ஆடியன்ஸ்க்கு சில பேர் வந்து நாலேஜபிளா வரலாம், சில பேர் வந்து பாமரம் மக்களும் வந்து கேட்கலாம். அப்படிங்கும்போது இட்ஸ் a learning for everybody. ஸோ பாடுறவாளுடைய ஒரு டியூட்டி என்னன்னா, என்ன ராகம், யார் கம்போஸ் பண்ணிருக்கா, யாரோட கம்போசிஷன், அண்ட் தென் இது என்ன தாளம்னு சொன்னா கூட நல்லதுதான். தாளம் அஃப்கோர்ஸ் ஆப்வியஸா தெரிய சான்ஸ் இருக்கு, பட் இன் ஜெனரலா அனௌன்ஸ் பண்ணும்போது யாரோட கம்போசிஷன், யாரோடைய என்ன ராகம், என்ன தாளம், அது அப்படின்னா சில ரேர் கிருத்திஸ் பாடுறா, ரேர் ராகம்ஸ் பாடுறா. அப்படிங்கும் போது சட்டுன்னு எல்லாருக்கும் புரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அவ அடுத்தடுத்து பிகாஸ் ஆஃப் த டைம் மேனேஜ்மெண்ட் தே ஆர் டூயிங் ஐ கெஸ். ஸோ பட் அது அடுத்த வாழ்க்கை அந்த சொல்லிட்டு பண்ணினா அது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், ஆடியன்ஸ்க்கு ஒரு லேர்னிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமா ரொம்ப நல்ல பேர் பாடுறவ இருக்கும் போது ஆடியன்ஸ் ரொம்ப பேர் இருக்க மாட்டேங்கிறா. சில இதுக்கு ரொம்ப இட்ஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். நான் பார்த்ததுல ரொம்ப பேர் நல்லா பாடுறவளுக்கு நிறைய பேர் இருக்கவே மாட்டேங்கிறா, வரவே மாட்டேங்கிறா கச்சேரிக்கு. என்ன காரணம்? உங்களுக்கு வந்து ஒரே சமயத்துல இருந்து இவ்வளோ இது எங்கே போகிறது, என்ன ஜனங்கள் குழம்பி போயிடலாம். கரெக்டு தான். இவன் என்ன பண்ணலாம், இப்போ டிசம்பர் மாதம் இப்படி போடாமல் ஏன் இதில் போடலாமே, அக்டோபர் கொஞ்சம், நவம்பர் கொஞ்சம், செப்டம்பர் கொஞ்சம் பிரித்து போடலாமே. டிசம்பர் தான் போடணும்னு எந்த காலத்துலையோ அவள் வந்து போன டிசம்பர் சீசன் சொல்லிட்டு, அந்த காலத்தில் ஃபாரினர்ஸ்லாம் வெள்ளைக்காரன் காலத்தில் டிசம்பர் கூலாக இருக்கும், அப்படி ஆரம்பிக்குது. இந்த மியூசிக்ன்றது 1943 வந்து பெரம்பூர் பக்த சபா இருக்குது, அதான் முதல் சபா. அப்புறம் அகாடமி. அப்போ வந்து இவ்வளோ சபா கிடையாது வந்து. அப்போ ரொம்ப 4 சபா இருந்தது. இப்போ எக்கச்சக்கமாக சபா போச்சு. மூளைக்கு போல சபாவை தவிர ப்ரைவேட்டாக மண்டபங்கள்லாம் ஒரு பண்ணலாம் வந்து. இப்போ வந்து ஒரே சமயத்தில் பண்ணாமல் பிரித்து கொஞ்சம் இது பண்ணால் பிரித்து போட்டால் கொஞ்சம் மக்கள் நிறைய பேர் போகிறதுக்கு சான்ஸ். கரெக்ட், வாஸ்தவம் தான், புரியுறது அந்த பாயிண்ட்டு. பட் நிறைய உற்சவங்கள் நடக்கிறது நினைக்கிறேன், நிறைய டைம்ல நிறைய உற்சவம் நடக்கிறது. இது ஆக்சுவலி திஸ் இஸ் தி மியூசிக் சீசன் ஃபார் சென்னை. ஸோ எக்கச்சக்க சபா இருக்கு, எக்கச்சக்க பேர் பாடுறா. இப்போ பாடுறவங்களுக்கும் கூட்டம் இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்சல்யூட்லி. பட் வந்து ஒரு 10 பேர் இருந்து பாடினாலும் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக. அவங்களுக்கும் ஏழா இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, இதுமாரி பாடும்போது இந்த ராகம் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது வந்து இன்ஃபேக்ட் வந்து என் பக்கத்தில் உட்காந்தார். நான் சும்மா கேட்டேன், என்னம்மா என்ன ராகம் தெரியுமான்னு. இல்லைப்பா தெரியலப்பா, கேட்ட ராகமாக இருக்குது தெரியாதுன்றார். ஸோ இப்போ பாடுற வந்து யார் சாகித்யம், என்ன ராகம், என்ன தாளம் கூட பரவாயில்ல, யார் பாடுறா ராகம், அது ரொம்ப அந்த ஃபார்மேட் சொன்னா கேட்கறவளுக்கு ரொம்ப லேர்னிங்கா இருக்கும். இப்போ இந்த நிறைய கச்சேரியில கேட்கும்போது ரொம்ப அபூர்வ ராகமா இருக்கே, என்ன ராகம், அட்லீஸ்ட் முன்னாடி சொல்ல முடியாட்டி பாடி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லலாம். ஸோ
சொன்னா இட்ஸ் a லேர்னிங். கத்துக்கிறவாளுக்கு இப்படி ஒரு அழகான கீர்த்தனை இந்த ராகத்துல இருக்கா, இப்படி ஒரு ராகம் இருக்கா அப்படின்லாம் கூட நிறைய புதுசெல்லாம் பாடுறா. நிறைய புதுசா பாடுறான். நிறைய ஆனா வந்து என்னை பொறுத்தவரையில இந்த மியூசிக் அகாடமி இருக்குங்களா, அவள் வந்து ஆக்சுவலி புக் ஒன்று போட்டுருவான். அந்த புக்கில் வந்து என்ன ராகம் என்ன இதுன்னு இருக்கும். இப்போ இது வந்து எல்லா சபாவும் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஜெனரல் பாப்புலேஷனுக்கு ஜெனரலா வர ஆடியன்ஸ்க்கு இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன், ஹம்பிள் ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் எங்க எல்லா ஒப்பீனியன் அதுதான். வந்து நீங்க வந்து கரெக்டா சொல்லிட்டு வந்து சோ அதுதான் இது ஒரு லேர்னிங் எனக்கு பார்த்ததுல. அண்ட் நான் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்தா பாடுறவளுக்கும் மோட்டிவேஷன் இருக்கும். நீங்க பாருங்க அபங்க பாடுறங்க எந்த இது என்ன சொல்றாங்க, நம்ம சொன்ன ஜனங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வந்து கண்டிப்பா திருப்பியும் வந்து நாளைக்கு ஒரு கச்சேரி கேட்கும்போது நீங்க இந்த இது பாடுங்க அந்த ராகம் பாடுங்க சொல்லுவா. வந்து கண்டிப்பா இன்னொன்னும் மெட்ராஸ் தான் கலந்து உங்களுக்கு வந்து இப்போ திருச்சி இருக்கு, தஞ்சாவூர் இருக்கு, மதுரை இருக்கு, அங்க கூட வேணா பண்ணலாம் மியூசிக் கண்டிப்பா பண்ணி பாடலாம். அது மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் நல்லா இதாகும். மதுரை இருக்கா வந்து வர முடியாது. வந்து ஆமா அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஆமா ஏன் உழவு எல்லாரும் மெட்ராஸ் வர முடியாது உங்களுக்கு. வந்து இப்போ அங்கேயும் வந்து பண்ணலாம். இதெல்லாம் திங்க் பண்ணணும். அது மாதிரி டிசம்பர்னா ஃபுல்லாக எப்படி பண்ணுறது. கண்டிப்பா உங்களுடைய ஐடியா ரொம்ப பிரமமாக இருக்கு. வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கிருஷ்ணன் மேலே ஒரு அபங்கம் ஒன்று பாடும். பக்த ஜனவத்சலே பக்த ஜனவத்சலே ஏவோ விட்டலே பக்த ஜனவத்சலே பக்த ஜனவத்சலே ஏவோ விட்டலே பக்த ஜனவத்சலே பாண்டுரங்கா விட்டல விட்டல 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 விட்டலா. ஒன்றுக்குள் பள்ளியப்புறோட போயிட்டு வந்து ஒரு கொஞ்சம் நிமிஷத்துல வந்து இந்த ரூம் மறந்து போச்சு, நீங்கள் மறந்து போச்சு, யாருமே மறந்து போச்சு. அப்படியே மனசு வந்து இந்த பள்ளியப்புறம் போயிடுச்சு. இந்த எஃபெக்டை கொடுத்ததுன்னா சத்தண்டி உங்கள் மியூசிக் தான். வந்து உங்களுக்கு வந்து கூட நமஸ்காரம். வந்து எஸ்டி ஸ்ரீரன் யூடியூப் சேனல் வந்து இது ரொம்ப ரேர் ப்ரோக்ராம். வந்து மேடம் வந்து சுவிட்சர்லாண்டு நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இதுமாதிரி கேட்கறதுக்கு. வந்து நமக்குலாம் ஒரு பெரிய பாக்கியம். வந்து இந்த அபாங்கன்றது வந்து நீங்கள் எல்லோரும் கேட்கணும், வந்து கேட்டு ரசிக்கணும். நன்றி, நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் சார். இது ஒரு பெரிய ரொம்ப நன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்ப நன்னா கேட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ லாங் ஜேர்னி டு கோ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் இன்டர்வியூ. ஒரு புதுமறையான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லபடியாக எல்லா வளத்தோட நல்லபடியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிறையா அபங்ஸ் எல்லாரும் கேளுங்கோ. எல்லா பக்தி கீதத்தை நிறைய கேட்டுண்டு பக்தி மூமெண்ட்டை நல்லா வளர்ப்போம். நல்ல பாரதத்தை நல்லபடியாக உருவாக்கும்.
தேங்க்யூ.